வெல்கம் பேக் டு யஜ்ரா வீட்டில் ஆன்மீக சேனல். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி, அதனால எல்லா விளக்குகளையும் கிளீன் பண்ணிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுக்கிட்டு இருக்கு. பொதுவா விளக்கு ஏத்தும் போது பெண்கள் கடவுளை மனதில் நினைத்து கொண்டு ஏத்தணும். விளக்கு ஏத்தும் போது சாஸ்திரங்கள் இருக்கு. ஞாயிறு, திங்கள், வியாழன், சனிக்கிழமையில தான் விளக்கு கிளீன் பண்ணணும். கட்டாயம் புதன்கிழமையில விளக்கை கிளீன் பண்ணக்கூடாது. ஏன்னா புதன்கிழமையில கழுவினா லட்சுமி வெளியேறி விடுவாள்னு சாஸ்திரங்கள்ல இருக்கு. தீபம் ஏற்றும் போது திரி இரட்டையாத்தான் இருக்க வேண்டும். ரெண்டு திரியும் ஒன்றோடு ஒன்று சமமா இருக்க வேண்டும். ஏறியும் இறங்கியும் இருக்கக்கூடாது. காலை மாலை 6 மணிக்கு விளக்கேத்தணும். தினமும் விளக்கேத்துற வீடு வீண் போகாது. எந்த பூஜை செய்தாலும் முதல்ல விளக்கு தான் ஏத்தணும். தினமும் நம்ம வீட்டுல எத்தனை விளக்குனாலும் ஏத்தலாம். பித்தளை விளக்கு, வெள்ளி விளக்கு ஏத்தலாம், அல்லது சிறிய மண் அகல் விளக்கு ஏத்தினாலே போதுமானது. அகல் விளக்குனாலே மண் விளக்கு தான். மண் பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு. நீங்க கேட்டது அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பது உங்க குலதெய்வத்தை தவிர வேற எந்த தெய்வமும் நிறைவேற்றாது. தினந்தோறும் குலதெய்வத்தை நினைத்து தீப வழிபாடு செய்யணும். குலதெய்வம் தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, தனியாக ஒரு அகல் மண் விளக்கில் தீபம் ஏற்றி குலதெய்வமா நினைத்து தினமும் விளக்கேற்றி வரலாம். ஒரு சின்ன மண்மனை அல்லது பித்தளை பானையில சுத்தமான தண்ணீர் ஊத்தி பச்சை கற்பூரம் மஞ்சள் போட்டு அதன் மேல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றலாம். அதையே குலதெய்வமா நினைத்து வழிபடலாம். நான் இன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு தான் பூஜை பண்ண போறேன். பூஜைனாலே விளக்கு கட்டாயம் இருக்கும். குலதெய்வத்திற்கும் விநாயகர் பெருமானுக்கும் பூஜை பண்ணிட்டு தான் மத்த கடவுளுக்கு பூஜை பண்ணணும். சங்கடகர சதுர்த்தினா அமாவாசைக்கு அடுத்து 4வது நாள் சதுர்த்தி திதி வரும். சந்திரன் விநாயகர் பெருமானின் உருவத்தை கேலி செய்ததால் விநாயகர் பெருமான் சந்திரனுக்கு சாபமிட்டார். அதனால சந்திரன் ஒளி இழந்துருச்சு. நிலவை காணாத தேவர்களும் இந்திரனும் சந்திரனுக்கு சாப விமோசனம் அளிக்குமாறு விநாயகர் பெருமானிடம் வேண்டினர். விநாயகர் பெருமானும் ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தி நாளன்று தன்னை யாரெல்லாம் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்களோ சங்கடங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வேன் என்றார். உடனே சந்திரனும் தன் தவறை உணர்ந்து சதுர்த்தி அன்று தவம் இருந்தார். விநாயகர் பெருமானும் சந்திரனுக்கு வளரும் வரத்தை கொடுத்தார். அதனாலதான் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு பூஜை செய்துவிட்டு சந்திரனை தரிசிக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. இந்த விரதத்தை அங்காரகன் என்னும் செவ்வாய் கிரகம் கடைபிடித்ததால் தான் நவகிரகங்கள்ல பதவி பெற்றார். செவ்வாய்க்கிழமைகள்ல வரும் சதுர்த்தி அங்காரக சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல வர்ற சதுர்த்தி விசேஷமானது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி இணைந்து வந்திருக்கு. இந்த நாள்ல விநாயகர் பெருமானை வழிபட்டாலே செவ்வாய் பகவானை வழிபட்ட மாதிரி பலனை அடையலாம். விநாயகர் பெருமானுக்கு வீட்டிலேயே அபிஷேகம் பண்றேன். விநாயகர் பெருமானுக்கு பச்சரிசி மாவு, இளநீர், பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், சந்தனம், திருமஞ்சனம், மஞ்சள், பன்னீர், விபூதி அபிஷேகம் செய்யலாம். நான் இன்னைக்கு 3 பொருளை வச்சுதான் அபிஷேகம் பண்றேன். பால், சந்தனம், விபூதி மட்டும்தான் பண்றேன். சுத்தமான தண்ணீர் அபிஷேகம் பண்ணினாலே கூட போதுமானது. கோயில்ல செய்யப்படும் அபிஷேகம் போல் செய்யவும் முடியாது, செய்யவும் கூடாது. ஆகம விதிப்படி கோயில்ல கரெக்டா அபிஷேகம் ஆராதனை செய்வாங்க. வீட்டுல நம்ம சிம்பிளா அந்தந்த கடவுளுக்கு உரிய நாள்ல மட்டும்தான் அபிஷேகம் செய்யலாம். வீட்டுல வச்சிருக்கிற சில திருவுருவ சிலைக்கு நித்திய பூஜை பண்ணணும். விநாயகர் பெருமானுக்கு கட்டாயம் அருகம்புல் வச்சு பூஜை பண்ணணும். அருகம்புல்ல பிள்ளையார் புல்லுன்னு சொல்லுவாங்க. விநாயகர் பெருமானுக்கு ஏன் அருகம்புல் சாத்திரம்னா, தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த அனலாசுரனை தூக்கி விநாயகர் பெருமான் வாயில் போட்டு விழுங்கினார். அனலாசுரன் ஏற்கனவே நெருப்பை கக்கி கொண்டிருந்ததால் விநாயகர் பெருமானின் வயிற்றுக்குள்ள போய் நெருப்பை கக்கி விநாயகரை வெப்பமடைய செய்தான். சப்தரிசி 21 அருகம்புல்லை விநாயகர் பெருமான் மேல் சாத்தினார். விநாயகர் பெருமானின் திருமேனி குளிர்ந்தது. அதனால தான் விநாயகர் பெருமானுக்கு இன்றும் அருகம்புல் மாலை சாத்தி வழிபடுகிறோம். விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல்லை சாத்தி வழிபட்ட அனைத்து விதமான தோஷங்களும் விலகும். ஜாதகத்துல சந்திரன் கேது இணைந்து இருந்தாலே மனதில் ஒரு விதமான பய உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். அவங்களாம் விநாயகருக்கு அருகம்புல்லை வைத்து வணங்கி வந்தாலே குழப்பங்களும் பய உணர்வும் நீங்கும். எந்த நேரத்துல விநாயகரை வணங்கலாம்? விநாயகர் பெருமானுக்கு உரிய நாள் சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி. அப்படிப்பட்ட நாள்ல விரதம் இருந்து விநாயகர் பெருமானின் அருளை பெறுவோம். அடுத்த ஆன்மீக பதிவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்துட்டு லைக், கமெண்ட், ஷேர் செய்யுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.